இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நேத்து வேலை பளு அதிகமா இருந்த காரணத்தால உடம்பு கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு. நல்ல வேலையா நேத்து காரக்குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சிட்ட காரணத்தால இன்னைக்கு சமைக்கிற வேலையும் இல்ல. சோத்து மட்டும் முண்டா நிறைய வடிச்சு வச்சிருமான்னு அந்த வேலையை எங்க அம்மா தலையில கட்டிட்டு நான் ஓய்வெடுக்க சென்று விட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் எழுந்து வயிற்றுக்கு வஞ்சம் பண்ணாம நல்லா மூக்க முட்டை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காஷ்மீர்ல இருந்து பறிச்ச ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் வெள்ளிக்கிழமைக்கு தேவையான எல்லா வேலையும் கிடுகிடுன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். விளக்கு ஏத்தி பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த சாமி பாட்டெல்லாம் ரிசைட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா அங்கேயே உட்காந்துட்டேன். ஏன்னா எனக்கு எங்க வீட்டுல ரொம்ப பிடிச்ச இடம்னா அது பூஜை ரூம் தான். மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கும் அங்க உட்காந்தா. கொஞ்ச நேரம் நான் பூஜை ரூம்ல உட்காந்துட்டு இருந்த காரணத்தால என் சகோதரியை சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நைட் டின்னருக்கு. சரி இதுவும் நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமைக்கலாம்னு எட்டி பார்த்துட்டு சோஃபால ஒய்யாரமா படுத்துக்கிட்டு தொடர்கதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ள சாப்பாடும் வந்துருச்சு. இட்லி எனக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அடிச்சாதான் சாப்பிட்டா மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இல்லாட்டி எனக்கு சுத்தமா இட்லி சாப்பிடவே பிடிக்காது. நைட் டின்னரை முடிச்சுட்டு எங்க குட்டம்மா கூட ஒரு குட்டி வாக் போயிட்டு வந்துட்டு நாளைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால கிச்சன் வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படியே கடத்தி போட்டு உய்யாரமா படுத்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். நாளைக்கு பார்க்கலாம்.